இந்த ஏலக்காயினுடைய தன்மை அப்படித்தான். இறைவனுக்கு ஒரு வேண்டுதலுக்காக நீங்கள் பார்க்கலாம், ஹயக்ரீவருக்கு மட்டும் இந்த ஏலக்காய் மாலை ரொம்ப விசேஷம். ஸோ இந்த ஏலக்காய் நமக்கு கோர்த்து அது என்ன பண்ணுவாங்கன்னா 18, 27, 108 இந்த மாதிரி கணக்கில் இந்த ஏலக்காவை மாலையாக கோர்த்து ஹயக்ரீவருக்கு புதன்கிழமைகளில் அவங்க மாலையாக போடுவாங்க. அப்போது நல்ல ஒரு புத்தி கூர்மை இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. அந்த ஹயக்ரீவருக்கு போட்ட ஏலக்காவை நீங்கள் ஏதாவது செட்டி புண்ணியமோ இல்லை திருவேந்திபுரமோ எங்கேயாவது ஹயக்ரீவர் கோவிலில் நீங்கள் ஏலக்காய் மாலை உங்களுக்கு பிரசாதமாக கொடுத்தா அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு அந்த அந்த மாலையில் இருக்கிற எல்லா ஏலக்காவையும் உருவிடுங்க. அந்த உருவிட்டு அந்த குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு ஏலக்காய் இல்லை அது எல்லாத்தையும் உருவி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு இருந்தால் அந்த குழந்தைங்களுக்கு டெய்லி பாலில் கூட போட்டு